செவிலியர்கள் அன்பின் அடையாளம், தியாகத்தின் திருவுருவம், பொறுமையின் பிறப்பிடம் என கூறிக்கொண்டே போகலாம். எந்தவித இரத்த பந்தமோ நட்போ உறவோ இல்லாத ஊர் மூன்றாம் நபர் மீது பரிவுடன் மனிதநேயத்தை காட்டி அவர்களின் உடல் நலன்களில் அக்கறை செலுத்துவது என்பது செவிலியர்களுக்கு மட்டுமே சாத்தியம். நோயினால் வாடும் நோயாளிகளை அன்னையாய் இருந்து கவனித்து சேவை செய்யும் செவிலியர்களுக்கு மனமாற நன்றி கூறும் நாளாக உலக செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக மக்களால் விளக்கேந்திய மங்கை என்று போற்றப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான மே 12ஆம் நாளைத்தான் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஐரோப்பாவில் நடைபெற்ற கிரீமியன் போரில் இரவு வேளைகளிலும் கையில் விளக்கை ஏந்தி தேடிச் சென்று மனிதகுலத்துக்கு தன்னலமற்ற சேவை செய்தவர் இவர். இரவு பகல் பாராது பல மோசமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தேவை அறிந்து சேவை செய்யும் செவிலியர்கள் தங்களது உயிர்களை காட்டிலும் தங்களது சேவையையே பெரிதாய் மதிக்கின்றனர். உலகத்தையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் எனும் கொடிய நோயிடமிருந்து கோடான கோடி மக்களின் உயிரை காப்பாற்ற இரவு பகல் பாராமல் பணியாற்றுகின்றனர் செவிலியர்கள். பாதுகாப்பு உடைகளை உடுத்திக் கொண்டு உண்ணாமல் உறங்காமல் இயற்கை உபாதைக்காக கூட செல்ல இயலாமலும் தங்களது குடும்பத்தினரை குழந்தைகளை பிரிந்தும் தன்னலமற்ற சேவை புரிகின்றனர் செவிலியர்கள். உலக மக்களின் உடல்நலத்தை காக்க காலந்தோறும் உழைக்கும் செவிலியர்களின் செம்மையான பணிக்கு நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் செவிலியர்களை வாழ்த்துவோம், வணங்குவோம்.